ஆனால் தப்பிச்சு ஓடி போய் கடைசியில் அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனால் இவன் நல்லா யோசனை பண்ணிட்டோம். கர்த்தர் அவனை பெத்தலுக்கு தான் போக சொன்னார். ஆனால் அவன் பெத்தலுக்கு போகல. இவன் வந்து மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் டெய்லி டாலிங் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்மளும் அது மாதிரி தான் கர்த்தராகிய தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். அந்த உடன்படிக்கையை செய்யாமல் சுற்றி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். இதனால நிறைய தீமைகளும் வரும். ஃபஸ்ட்டு கர்த்தர் வெறுக்கிற காரியம் பயம். ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணுறாரு? பயம். சும்மா இருக்கிற அண்ணனை கிள்ளி விட்டான். அங்கே முதல்ல அவனை கெடுத்து விட்டுட்டு வந்துட்டான். கெடுத்து விட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறான்? சும்மா இருக்கிறவன அவனோட இதெல்லாம் காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த இதை ப்ரெசென்ட்லாம் கொடுத்தவொடனே வாங்கிக்கிட்டு அவன் சும்மா போயிடுவான்னு நினச்சிட்டான். He never listens to God. தேவனாகிய கர்த்தர் சொல்லி கொடுக்குறபடி செய்ய மாட்டான். ஆனால் தான் ஒரு பிளான் பண்ணுவான். இதுதான் நம்ம அநேகர் செய்கிறோம். இதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்காமல் இருக்கிறது காரணம். யாக்கோபு வச்சிருக்க அப்ரோச் வேற. ஃபேவர் வாங்க வேண்டியது, எஸ்கேப் ஆகி தான் இஷ்டப்படி செய்ய வேண்டியது. கடைசியிட என்னை காப்பாற்றுவேன்னு சொன்னீரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் உழுவுறது. இது முதல்ல செய்திருக்கலாம். இங்கே வந்து தாவீதோட அப்ரோச் வித்தியாசமாக இருக்குது. உங்கள் பர்பஸை நீங்கள் தான் உணரணும். கர்த்தர்கிட்ட பேசி, ஆண்டவரே என்னை குறித்து தானே உங்கள் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் தன்னுடைய சித்தத்தை இதுதான் நான் அவனுக்கு வச்சிருக்கேன்னு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது அதுபடி நம்ம வாழ்க்கை. வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களை வாழ்த்துகிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாழ்த்துதலை தெரிவித்துள்ளேன். ஆசீர்வாதம் வந்து உங்கள் மேல் இறங்குவதாக. நாம் யாக்கோபினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து கொண்டு வருகிறோம். அதாவது யாக்கோபோட காலிங். ஸோ யாக்கோபு வந்து லாபானை இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. இதை பார்த்தோம். ஆனால் தப்பிச்சு ஓடி போய் கடைசியில் அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனால் இவன் நல்லா யோசனை பண்ணியிருக்கணும். கர்த்தர் அவனை பெத்தலுக்கு தான் போக சொன்னார். ஆனால் அவன் பெத்தலுக்கு போகல. இவன் வந்து மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் டெய்லி டாலிங் பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்மளும் அது மாதிரி தான் கர்த்தராகிய தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். அந்த உடன்படிக்கையை செய்யாமல் சுற்றி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோம். இதனால நிறைய தீமைகளும் வரும், கெட்ட காரியங்களும் நடப்படும். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன தவிர்த்து நம்ம போகும்போது அங்கே பிரச்சனைகள் வரும். இப்போ இவனுக்கு பயம் என்னென்னா, கர்த்தர் என்னோடு இருப்பார். அவர் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் என்னோட இருக்குது. ஆகவே நான் நம்புவேன் அப்படின்னு அவங்க தாத்தாவாகிய ஆபிரகாம் சொன்னபடி நம்பாமல் என்ன பண்ணுறான்? இவன் வந்து நேராக பயப்பட தொடங்கிட்டான். அண்ணனுக்கு விரோதமாக சீட்டிங் பண்ணினேன், இப்போ வந்து அவன் வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவனே அண்ணனுக்கு பரிசுகள்லாம் கொடுக்க தொடங்குறான். அதை வாசிப்போம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து. பார்த்தீங்கன்னா எப்படி கெஞ்சிடான் பாருங்க. தான் மேலே குற்றம் இருந்தால் தான் அடிமை மாதிரி இந்த மாதிரி பேச முடியும். நீ உன் மேலே குற்றமே இல்லைன்னு சொன்னால் நீ பேச வேணாம், நீ அடிமை மாதிரி பேச வேணாம். அணங்கட்டில் நீ அடிமை மாதிரி பேசுகிற, ஏன்னா உன் மேலே குற்றம் இருக்குது. அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து பயப்படுறோம். ஃபஸ்ட்டு கர்த்தர் வெறுக்கிற காரியம் பயம். ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணுறாரு? பயம். சும்மா இருக்கிற அண்ணனை கிள்ளி விட்டான். அங்கே முதல்ல அவனை கெடுத்து விட்டுட்டு வந்துட்டான். கெடுத்து விட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறான்? சும்மா இருக்கிறவன
அவனோட அவங்க இதெல்லாம் காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த இது ப்ரெசண்ட்லாம் கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டு அவன் சும்மா போயிடுவான்னு நினச்சிட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், 400 பேரோட எதிர்க்கணும். அந்த 400ன்ற வார்த்தையை அவனை பயமுறுத்து. ஏனென்றால் நம்ம வந்து பழைய பகை இருக்கும் அவனுக்கு, நம்மளை அடிக்கிறது தான் வரான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு இவன் வந்து பிளானர். ஆல்வேஸ் he plans his ways. He never listens to God. தேவனாகிய கர்த்தர் சொல்லி கொடுக்குறபடி செய்ய மாட்டான், ஆனால் தான் ஒரு பிளான் பண்ணுவான். இதுதான் நம்ம அநேகர் செய்கிறோம். இதனால தான் கர்த்தர்கிட்ட நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்காமல் இருக்கிறது காரணம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அவனை ஒத்துக்கிறான். இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு காப்பாற்றி வந்திருக்கீங்களா, அதுக்கு எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று. இவன் அப்ரோச்சே தப்பு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கலாம், ஏசாக்கிட்ட பேசுறதுக்கு முன்னால, ஆண்டவரே நான் ஏசாக்கிட்ட பேச போறேன், நீங்க அவன் மனசை மாத்திருங்க, கர்த்தாவே நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னை பத்திரமா எங்கள் அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு, அதுபடி நான் வந்து செய்கிறதுக்கு கிருபை தாருங்க அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கலாம். இதை விட்டுட்டு அவனுக்கு காணிக்கை கொடுத்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவோ ஏமாற்று வேலையெல்லாம் செய்கிறாரு. கடைசியில் ஆண்டவர்கிட்ட தான் வந்து, நான் எல்லாம் பண்ணேன், எல்லாம் போயிட்டேன், இப்போ மோசம் போயிட்டேன், இப்போ வந்து அவன் வந்து என்னுடைய பிள்ளை எல்லாரையும் மனைவியும் பிள்ளை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவான் போல் இருக்குது. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதுதான் நிற்க போகுது. இன்னைக்கு நம்மளுடைய அநேக பேர் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ப மாட்டாங்க. கர்த்தர்னு சொல்கிறாரு, நான் உன்னை இப்படி செய்வேன்னா அதுதான், தட் இஸ் எண்ட். அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே கேட்க வேணாம். கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், எல்லாத்தையும் செய்து முடிப்பார். 138ஆம் சங்கீதத்தை போட்டிருக்கோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று போடப்பட்டிருக்கோம். Let us read the Psalm 138, 3வது வசனத்தை வாசிப்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இது வந்து டேவிடோட அப்ரோச். இவன் அப்ரோச் கர்த்தரை பற்றி வச்சிருக்கிறதே வேற அப்ரோச். யாக்கோபு வச்சிருக்கிற அப்ரோச் வேற. ஃபேவர் வாங்க வேண்டியது, எஸ்கேப் ஆகி தான் இஷ்டப்படி செய்ய வேண்டியது. கடைசியில் என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு சொன்னீரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் உழுவுறது. இது முதல்ல செய்திருக்கலாம். இங்கே வந்து தாவீதோட அப்ரோச் வித்தியாசமாக இருக்குது. கூப்பிட்ட நாளிலே எனக்கு பதில் உத்தரவு அருளை செய்தீர். சரி, படிங்க பேலன்ஸ். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும், ப்ராப்ளம்ல சென்டர்ல இருந்தாலும் கூட நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இதுதான் கர்த்தர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை. இது மாதிரி இல்லாம அலறது. When we see the situation, we tremble.
என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இந்த மாதிரி வசனங்களை அவன் பேசிக்கொண்டே போகிறான். விசுவாச வார்த்தைகளை தாவீது கொட்டிக்கொண்டே போகிறான். இவன் யாக்கோபு என்ன செய்யறான்? அதெல்லாம் சொல்றதில்லை. ஃபுல்லாக செல்ஃபிஷ் ஃபெலோ. ஆனால் வந்து கர்த்தரை பற்றி எதுவும் சொல்றதில்லை. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இதுதான் யாக்கோபு தாவீது சொல்றது. அவன் கொண்டிருக்கிற விசுவாசம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமது கிருபை பெரியது. ஏனென்றால் கர்த்தாவே, என்னுடைய முயற்சினாலேயோ என்னுடைய திறமையினாலோ இது நடக்கல, உமது கிருபையினாலே இதை நடத்துகிறீர். என் மேல வைத்திருக்க கிருபை பெருசு. அதனால என்னுடைய காரியங்களை தவிர்த்து நீர் எனக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறீர். இயேசுவானவர் தன்னை தேடுகிறவர்களுக்கோ எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி தந்தார். இதான் வேதவசனம் சொல்லுது. இப்போ நம்ம தேவனாய் கர்த்தரை தேடும் போது நம்மளுக்கு அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிவார். இயேசு அப்படி தான் செய்தார். இயேசு பூமியில் வந்திருந்த போது போட்டிருக்கோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு போட்டிருக்கோம். இப்போ நன்மை செய்கிறவராகவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து அவர் விடுவித்து அவர்களை மாற்றி விட்டார். ஸோ இது பாருங்க. சரி, இப்போ வந்து let us go back to Genesis 32.